வணக்கம் மக்களே. நம்ம போன வீடியோவில் வேம் ஓட பெனிஃபிட்ஸ் பற்றியும் சாயிலில் அதோட என்ன ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்க வேமில் எந்த வேம் பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கோம். ஸோ இங்கே நான் ப்ரிஃபர் பண்ணுற வேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிசர்ச் கம்பெனியோட ரூட்டான்ஸா வேம். இந்த ரூட்டான்ஸா உங்களுக்கு போத் வாட்டர் சாலிபிள் டைப்லையும் கிரானுலர் ஃபார்ம்லையும் ரெண்டுலேயுமே கிடைக்குது. ரெண்டுக்கும் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, ஏன் இந்த ரூட்டான்ஸா வேம் மித்த வேமோட ஸ்பெஷல்னு நான் இங்கே சொல்லலாம். ரூட்டான்ஸா வாட்டர் சாலிபிள். இந்த ரூட்டான்ஸா வாட்டர் சாலிபிள் வேமில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 கிராம் எடுத்தீங்கன்னா அதில் மினிமமாக 2500 ஸ்போர்ட்ஸ்லேருந்து 2800 ஸ்போர்ட்ஸ் அவைலபிள். ஒரு ட்ரம்முக்கு நம்ம 25 கிராம்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஸோ 25 இன்ட்டு ஒரு ஆவரேஜாக 2500 ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ 2500 இன்ட்டு 25 கிராம்ஸ் போடும்போது உங்களுக்கு இதுலேயே 62500 ஸ்போர்ட்ஸ் கவுண்ட் வந்தாச்சு. அதாவது ஒரு ட்ரம்முக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை ட்ரென்ச்சிங் மெத்தடில் உங்களோட ரூட் ஜோனில், குறிப்பாக உங்களோட ரூட் ஜோனில் 6 to 8 லிட்டர்ஸ், அதாவது எல்லா இடமும் உங்களுக்கு பரவலாக நனைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. ஏன்னா நான் போன வீடியோவில் ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தோம், வேம் ஃபங்கை வந்து ஃபஸ்ட்டு ரூட் கூட போய் தான் அசோசியேஷன் ஆகணும். அந்த ரூட் கூட அசோசியேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட்டில் இருந்து ஹைஃபே ப்ரொடியூஸ் பண்ணி, இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். ஸோ ரூட்டில் இருந்து ஹைஃபே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹைஃபே தான் தென் சாயில் கூட கான்டாக்ட் வச்சு உங்களுக்கு சாயிலில் இருக்கக்கூடிய அன்அவைலபிள் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ், அதாவது லாக் ஆகிருக்க பாஸ்பரஸ் எல்லாமே பிளான்ட்டுக்கு அவைலபிள் ஆக்கி கொடுக்கும். ஸோ இதுதான் அதோட ஒரு மெக்கானிசம். இதுதான் இந்த ரூட்டான்ஸாவோட வாட்டர் சாலிபிள் வேமோட ஸ்பெஷாலிட்டி. செகண்ட், நம்ம ரூட்டான்ஸாவோட கிரானுலர் டைப் பார்க்குறோம். ரூட்டான்ஸாவோட கிரானுலர் டைப்பில் எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் கவுண்ட் இருக்குன்னா 1 கிராமில் 60 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அப்போது ஒரு பிளான்ட்டுக்கு என்ன டோசேஜ்னு பார்த்தீங்கன்னா 40 to 50 கிராம்ஸ். ஜென்ரலாக நம்ம 40 கிராம்ஸ்னு எடுத்துக்கலாம். இதில் இருக்க 60 ஸ்போர்ட்ஸ் கவுண்ட் எடுத்துக்கலாம். அப்போ 60 into 14 போடும்போது உங்களுக்கு 2400 ஸ்போர்ட்ஸ் ஒரு செடிக்கு மட்டுமே கிடச்சிரும். இது நம்ம 10-26 கூடயோ ராக் ஃபாஸ்பேட் கூடயோ மித்த ஏதாவது சாயில் அப்ளிகேஷன் கூடயும் நீங்கள் இதை சேர்த்து பயன்படுத்தலாம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரூட்டான்ஸாவோட பெனிஃபிட்ஸில் ஃபாஸ்பரஸ் சாலிபிளைசேஷன் சொன்னேன். ஸோ இந்த ராக் ஃபாஸ்பேட் கூட ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்க கண்டென்ட் கூட நீங்கள் வச்சு கொடுக்கும்போது இந்த ஃபாஸ்பரஸ் சாலிபிளைசேஷன் இந்த ரூட்டான்ஸா வேம் கூட அசோசியேஷன் ஆகி போகும்போது செடிக்கு பெட்டர் ரூட் ஃபார்மேஷன் கிடைக்கும். சரியா? நான் இந்த ரூட்டான்ஸாவை இங்கே ப்ரிஃபர் பண்ணதுக்கு ஒரே ரீசன், இதோட ஸ்போர் கவுண்ட். மார்க்கெட்டில் இருக்க மற்ற பைனியர் கம்பெனியோட ஸ்போர் கவுண்டோட இதில் கொஞ்சம் ஜாஸ்தி. நிறைய பேர் லேபிள் கிளைமில் சார் 1200 ஐபி பெர் கிராம் அப்படின்னு போட்டிருக்கல, அப்போ எல்லாத்துலேயும் 1200 ஐபி பெர் கிராம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான போன வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. டெக்னிக்கலாக சொல்லும்போது தான், அதாவது பிஹெச் ஒரு வேமுக்கு இவ்வளோ இருக்கணும், இன்னாக்குலம் பொட்டன்ஷியல் ஐபி வந்து 1200 பெர் கிராம் இருக்கணும், இப்படின்னு நிறையா இருக்குது. பட் நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர் கவுண்ட். இந்த ஸ்போர் கவுண்ட் நம்ம ரூட்டான்ஸால் அதிகமாகவே இருக்குது. இந்த ரூட்டான்ஸாவோட அப்ளிகேஷன் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வாட்டர் சாலிபிளாக இருந்தால் நீங்கள் ட்ரென்ச்சிங் டைப்பில் போகலாம். கிரானுலர் ஃபார்மில் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து சாயில் அப்ளிகேஷன், அதாவது போட்டு கொடுக்குற மாதிரி போகலாம். பட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இங்கே பேச போகிறது ஸ்போர் கவுண்ட் மட்டும்தான். ஆஃப்டர் ரூட்டான்ஸா அல்லது ஆஃப்டர் நீங்கள் வேம் கொடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சது 2 வீக்ஸ்க்காச்சும் நீங்கள் ஃபங்கிசைட்ஸ் ட்ரென்ச்சிங் போகக்கூடாது. அப்ளை பண்ணும்போது இதை மனசில் வச்சு தான் அப்ளை பண்ணணும். வேற என்ன நமக்கு கொஸ்டின் வந்ததுன்னா, இந்த ரூட்டான்ஸா வேமை வேற எந்த ப்ராடக்ட் கூடலாம் சேர்த்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு, அதுவும் இங்கே சொல்லலாம். ரூட்டான்ஸாவை ஜென்ரலாக மித்த வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 05234 1261 0 MAP,
03535 04242 இது மாதிரி நீங்கள் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் கூட வச்சு அப்ளை பண்ணலாம். தென் எது கூட அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஃபங்கிசைட்ஸ் கூட அப்ளை பண்ண வேணாம். டிஏபி கொடுக்கும்போதே இதை சேர்த்து கொடுக்க வேணாம். நிறைய ஸ்டடீஸில் டிஏபி கூட கொடுக்கலாம், காப்பர் ஆக்சிக்ளோரைட் கூட கொடுக்கலாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் ப்ராக்டிக்கலி பார்த்தோன்னா நமக்கு தேவை ஸ்போர் கவுண்ட்டு தான். இந்த மாதிரி காப்பர் கூட வச்செல்லாம் கொடுக்கும்போது ஜென்ரலாக அதோட ஸ்போர் கவுண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி மித்த வாட்டர் சால்பிள்ஸ் கூட வச்சு கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட ஹியூமிக் கூட, ஃபல்விக்கு, அமினோ ஆசிட்ஸு, சீவீட்ஸு, இந்த மாதிரி பிளான்ட்டோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் கொடுக்குறப்ப கூட இதை நீங்கள் சேர்த்து உங்கள் வாட்டர் சால்யுபிள் ரூட்டான்ஸ் ஆஃபாம சேர்த்து கொடுக்கலாம். நம்மக்கிட்ட வேற என்ன கேள்வி வந்ததுன்னா, வேம் இப்போ மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்டா அப்படின்னு ஒரு கேள்வி. கிரானுலர் டைப்பா இருக்கும்போது இங்க வேம இந்த மாதிரி மழை காலத்துல இல்ல மழை முடிஞ்சு நீங்க சாயில் கொஞ்சம் மாய்ஸ்டரா இருக்கும்போது நீங்க கிரானுலர் ஃபார்ம் ஆஃப் வேம்லாம் கொடுங்க. நமக்கு அடுத்து சன்னி டேஸ்ல வேடைக்காலம் வரும்போது நீங்க ட்ரென்ச்சிங் போகலாம். ரெகுலராகவே நீங்க ஒரு இயர் அரௌண்ட் ஒரு 4 months ஒன்ஸ் நீங்க வேம் ட்ரென்ச்சிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாயில்ல இருக்கக்கூடிய இந்த பெனிஃபிஷியலான மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நல்லது போல இன்க்ரீஸ் ஆகும். இந்த வேம மித்த பயோஃபெர்டிலைசர்ஸ் கூடயும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரலி சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா இதெல்லாம் உங்களுக்கு பயோ ஃபங்கிசைட்ஸ் கேட்டகரியில வரும். அது கூடயும் நீங்க வச்சு அப்ளை பண்ணலாம். மித்த பயோஃபெர்டிலைசர்ஸ் இருக்கக்கூடிய அசோஸ்பைர்லம், அசோட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, மித்த எந்த விதமான பயோஃபெர்டிலைசர்ஸ் கூடயும் பயோ ஃபங்கிசைட்ஸ் கூடயும் இந்த வேம சேர்த்து பயன்படுத்தலாம். ஸோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரூட்டான்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய வேமை பற்றி டெக்னிக்கலாகவும் அது என்னென்ன பெனிஃபிட்ஸு, அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது, அதை எப்படிலாம் அப்ளை பண்ணுங்கிற பார்த்தோம். தேங்க்யூ.